என் பேர் ஜெயவேல். நாங்கள் தருமபுரியில் இருக்கிறோம். எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது. நான் வந்து பெயிண்டிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கிறேன். நான் வந்து ஏசப்பா அறியாத குடும்பம். நான் வந்து எங்கே போனாலும் சாமி பக்தி எனக்கு வந்து அதிகம். எங்கே வெளியில் போனாலும் திருநீர் பொட்டு இது மாதிரி வச்சுட்டு போவேன். அதே மாதிரி போகிற வழியில் வந்து கோயில் எதுனா இருந்தால் கூட நான் சாமி இப்படி கொண்டாடி நின்று கும்பிட்டு போகிற அந்தளவுக்கு பக்தி எனக்கு வந்து அதிகம். ஏசப்பா பற்றி எதனா அண்ணா சொன்னாங்களே எனக்கு ரொம்ப கோபம் வரும். அந்த மாதிரிலாம் இருக்கும். யாரா போய் சொல்கிறீங்க, போய் வேற ஆளுங்கிட்ட சொல்லுங்களா, அந்த மாதிரிலாம் கேலி பண்ணியிருக்கிறேன் அவங்ககிட்ட. 14 வருஷமாக குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 குவார்ட்டராவது அடிச்சிடுவேன். ஏன் சாமி இப்படியெல்லாம் பண்ணுறே அப்படின்னு கேட்டால் ஒரு தப்பா டிவி உடச்சி வச்சுட்டு அப்படி, ஒரு தப்பா செல்லை உடச்சிட்டு அப்படி. குடிக்கலன்னா அப்படி ஒரு மென்டாலிட்டி ஆயிரும், ஒரு டென்ஷன் ஆயிரும், பதற்றம், ஒரு மாதிரியே ஆயிரும். குடிக்காத 24 மணி நேரம் குடிக்காத இருக்க மாட்டேன். அவங்கக்கிட்ட காசு கேட்டெல்லாம் குடிக்குவா அப்படி. 1 மணிக்கு மேலே குவார்ட்டர் கடைக்கு போய் குடிச்சிட்டு ஒரு குவார்ட்டர் குடிச்சிட்டு மீதி காசு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து காசு வாங்கி நான் குடிச்சிடுவேன். வேலை பார்க்குற இடத்துல வந்து அமௌண்ட்டு கேட்பாரு, நான் பொருள் வாங்கிட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் சரி நானும் நம்பி கொடுப்பேன். வீட்டில் வந்து பார்த்தா அது இருக்காது. அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பார். வீட்டில் வந்து படுத்துட்டு இருப்பார். என் பையன் குடிச்சிட்டு நிறைய இடத்துல படுத்துன்னு கிடக்குவாங்க. அப்போ வந்து சொல்லும் போது உன் பையன் இப்படியெல்லாம் குடிச்சிட்டு படுத்துனுக்கிறான் போது எனக்கு அப்பயே எப்படி அங்கம் வேவும் தெரியுமா. நம்ம மகனை இவ்வளோ பிஎட் வேலி படிக்க வச்சு நம்ம மகனை அவங்க கேவலம் பேசுகிறாங்களே கடவுளே அப்படின்னு நான் அப்படி அளந்து ஒரே ராத்திரி இல்லாத படுக்கும்போது என் மகனை தான் நினச்சி நான் படுக்கும். இப்போ குடிக்கிறதுனால வந்து என்னால் சரி சாப்பிட முடியாது. காலையிலான சாப்பிடணும், பசி இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. எங்கள் அண்ணா வந்து ரொம்ப குடிச்சனால இதனால் பார்த்திங்கன்னா அவர் சரீரத்தில் ரொம்ப மெலிஞ்சு போய் சரீரம் பாதிக்கப்பட்டுச்சு. இதனால் குடிச்சு பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாகர கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது 2023 வருஷம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி நானும் குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து சொன்னாங்க, பாளையங்கோட்டையில் வந்து இது மாதிரி வாலிபர் முகாம் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. நானும் ஏதோ போவோம் அப்படின்ட்டு அந்த போதையோட தான் போனேன். போகும்போது கூட அந்த ட்ரெயினில் வந்து ரொம்ப கூட்டம். அப்போ வந்து இந்த மீன் பெட்டி லக்கேஜ் பெட்டியில் வந்து என்னை அழைச்சிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கும்போது வாலிபர் முகாம் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடந்தது. அப்போ வந்து மோகன்சில் பிரதர் வந்து ப்ரேயர் பண்ணாங்க லாஸ்ட்டாக. அப்போ வந்து யார் யாருக்கு விடுதலை வேணும், அற்புதம் வேணும், அவன் சுகமளிக்க வேணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணக்குள்ள எல்லாரும் வந்து ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து முழங்கால் படிக்கிட்டு உங்களுக்கு எது பாவத்திலேருந்து விடுபடணுமோ அது அறிக்கையிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. அப்போ வந்து நான் குடியிலிருந்து விடுபடணும், இதனால் வந்து பல பிரச்சனைகள் உண்டாகுது, குடும்பத்தில் பிரச்சனை, எல்லாத்துலேயும் சமாதானம் எல்லாமே இருந்தது. ஏசப்பா கிட்ட வந்து நான் வேண்டினேன். வேண்டும்போது வந்து என்னிடத்துலேருந்து உடம்புல ஒரு மாற்றம் செலுத்துது. அதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக ஜெபிக்க என்னிடந்து ஒரு உருவம் வந்து வெளியே போன மாதிரி நான் உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து முடிச்சுட்டு திருப்பியும் 4 மாவடி கூடாரத்துக்கு வந்து 2 நாட்கள் வந்து நான் ஜெபித்தேன். ஜெபிக்கக்குள்ளே அங்கே ஜெபிக்க 3 வேளையும் ஜெபிப்பேன். இப்போ பைபிள் படிப்பேன். அப்படி படிச்சிருக்கக்குள்ளே எனக்கு வந்து அந்த குடிப்பழக்கத்துலேருந்து முற்றிலும் அந்த எண்ணமே அந்த எதுவும் வரவில்லை. 4 மாடியிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டு பிறகு எனக்கு அந்த குடிக்கணும் எண்ணமே இல்லை. அதேமாதிரி அந்த குடிக்கிறவங்கக்கிட்ட பார்த்தா கூட அது ஒரு தூரம் வந்துடணும், அவங்க ஏன் இது மாதிரி குடிக்கிறாங்க, அந்த மாதிரி எண்ணம் எனக்கு இருந்துச்சு. அவங்கக்கிட்ட சேரக்கூடாது, அவங்ககிட்ட சேர்ந்தால் இது திருப்பியும் பாவை இதில் ஈடுபட்டுருவணும், அந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வந்து எனக்கு அந்த மாதிரி பழக்கம் குடிக்கணும், அந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி பழக்கம் எதுவும் வந்ததில்லை. இப்போல்லாம் குடிக்கிறதே இல்லை. 1 வருஷம் ஆச்சு என் மகன் அதை வாயில் வச்சு. இப்போ அந்த அக்கம் பக்கம் சுற்றிங்கிறவங்க அந்த வார்த்தையும் எடுக்கிறதில்ல, அந்த பேச்சே எடுக்கிறதில்ல. உன் மகன் என்ன இப்போ குடிக்கிறதில்ல மதமா எப்படி அப்படின்னாங்க. அந்த ஏசப்பா கிட்ட போய் என் மகன் இப்போ குடிக்கிறதில்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு குடிக்கிறதில்ல, அவர் சம்பாதிக்கிற காசை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாரு. இப்போ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். 14 வருஷமாக குடிப்பழக்கத்திலேருந்து விடுபட வச்ச ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. 14 வருஷம் மதுபானம் என்பது ஒரு மனிதனை அடிமையாக்கி விடுகிறார். நிறைய